ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ரிஷியஸ் அகாடமி. நம்ம டுடே தினமணி நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் பார்க்கலாம். போர் நிறுத்தம், இஸ்ரேல் ஈரான் ஒப்புதல். இஸ்ரேல் ஈரான் போர் முடிவுக்கு வந்திருக்கு. இதில் அமெரிக்கா மீடியேட்டராக இருந்து இந்த வாரை நிறுத்தி வச்சுருக்காங்க. இதில் இந்த வார் பொறுத்த வரைக்கும் முன்னாடி ஈரான் சீக்கிரட்டாக அதிகமான நியூக்ளியர் ஆக்டிவிட்டீஸ் நடத்தி வந்தாங்க. இந்த நியூக்ளியர் ஆக்டிவிட்டீஸை தடுக்கிறதுக்காக அண்ட் அதே மாதிரி யுரேனியம் என்ரிச்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணுறதுக்காக 2015 அமெரிக்கா ப்ளஸ் யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில் மெம்பர்ஸ் ஈரானுக்கு கூட ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருந்தாங்க. இந்த அக்ரிமெண்ட் பிரகாரம் ஈரான் நியூக்ளியர் ஆக்டிவிட்டீஸை ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. பட் 2018 இந்த அக்ரிமெண்ட்லேருந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வெளியே வந்தார். ஸோ இதற்கு பிறகு ஈரான் திரும்பவும் நியூக்ளியர் ஆக்டிவிட்டீஸை ஸ்டார்ட் பண்ணாங்க. இதிலிருந்து இந்த சண்டை ஆரம்பித்தது. இஸ்ரேல் அண்ட் ஈரான் பார்த்திங்கன்னா மாறி தாக்குதல் நடத்திட்டு வந்தாங்க. ஈரான் இன்டைரக்ட்லி பார்த்திங்கன்னா ஹெஸ்புல்லா, தென் ஹமாஸ், ஹவுத்தீஸ் இந்த மாதிரி அமைப்புகளை சப்போர்ட் பண்ணி இன்டைரக்டாக இஸ்ரேல் அட்டாக் பண்ணிட்டு வந்தாங்க. அதற்கு பிறகு இஸ்ரேல் அண்ட் ஈரான் டைரக்ட்லி அட்டாக் பண்ணாங்க. தற்போது அமெரிக்கா மீடியேட்டராக இருந்து இந்த போரை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த விஷயங்களெல்லாம் பார்த்துக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில், யூபிஎஸ்சி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். தென் பேருந்து, மின்சார ரயில், மெட்ரோ ரயில்களில் ஒரே டிக்கெட்டில் பயணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா சென்னை மாநகராட்சியில் இந்த விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. பேருந்து, மின்சார ரயில், மெட்ரோ ரயில்களில் ஒரே டிக்கெட்டில் பயணிக்கலாம் என்கிற ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. தென் 38வது தேசிய விளையாட்டுப் போட்டி உத்தரகண்ட் மாநிலத்தில் நடைபெற்றது. 38வது தேசிய விளையாட்டுப் போட்டி உத்தரகண்ட் மாநிலத்தில் நடைபெற்றது. இதை பார்த்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் எடிட்டோரியல் பேஜ். இதில் பை எலெக்ஷன் பற்றி கொடுத்துருக்காங்க. 4 மாநில சட்டப்பேரவை இடைத்தேர்தல் முடிவுக்கு வந்திருக்கு. இந்த பை எலெக்ஷன் எங்கெல்லாம் நடந்திருக்கு பார்த்திங்கன்னா கேரளாவில் நிலம்பூர், குஜராத்தில் விசாவதர் காடி, தென் பஞ்சாபில் லூதியானா அண்ட் வெஸ்ட் பெங்காலில் காலிகஞ்ச். ஸோ இதெல்லாம் ஸ்டேட் பார்த்திங்கன்னா கேரளா, குஜராத், பஞ்சாப், வெஸ்ட் பெங்கால். இங்கே பை எலெக்ஷன் முடிவுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த விஷயத்தை பார்த்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் மாநில தகவல் ஆணையத்தின் 2 புதிய ஆணையர்கள் பதவியேற்பு. தமிழ்நாடு ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன், இந்த கமிஷனை 2005 கொண்டு வந்தாங்க. இந்த கமிஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டேட் சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் இருப்பாங்க அண்ட் அதே மாதிரி 2 இன்ஃபர்மேஷன் கமிஷனர்ஸ் இருப்பாங்க. ஸோ டோட்டல் மெம்பர்ஸ் 3. பட் இதை 2008 சேஞ்ச் பண்ணாங்க. மெம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் 2 இருந்து 6 சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ தற்போது தமிழ்நாடு ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனில் 6 மெம்பர்ஸ் இருக்காங்க ப்ளஸ் ஒரு சீஃப் கமிஷனர் இருக்காங்க. ஸோ இதை பார்த்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் தமிழகத்தில் நிதி நெருக்கடி நிலவுகிறதா, அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. இதில் நம்ம டெப்ட்டை மட்டும் பார்க்கலாம். ரீசன்ட்லி கொண்டு வந்த பட்ஜெட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மார்ச் 31, 2026 இந்த டேட்டில் தமிழகத்தோடைய அவுட்ஸ்டாண்டிங் பாரோவிங் கடன் வாங்குறது எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பார்த்திங்கன்னா 9,29,959 கோடி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் 26%. இது அவுட்ஸ்டாண்டிங் பாரோவிங். அண்டு ஃபிஸ்கல் டெஃபிசிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 2024-25 ஃபிஸ்கல் டெஃபிசிட் 3.26 இருந்திருக்கு. 3.26 இருந்திருக்கு. இது 2025-26 எவ்வளோ குறையும் சொல்லியிருக்காங்க பார்த்திங்கன்னா 3% குறையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் ரெவன்யூ டெஃபிசிட்டை பொறுத்த வரைக்கும் 2024-25 1.5% இருந்திருக்கு. இது 2025-26 1.2% குறையும் என்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆக்ட் இந்த ஆக்டை
யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபிஸ்கல் டெஃபிசிட் அண்ட் ரெவன்யூ டெஃபிசிட்டை தமிழக அரசாங்கம் குறைக்கிறதா இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பட்ஜெட்லேயும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயங்களெல்லாம் பார்த்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், பதவி உயர்வில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 4% ஒதுக்கீடு தமிழக அரசு உத்தரவு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோஷனில் சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த சட்டம் ரைட்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் ஆக்ட், ரைட்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் ஆக்ட், இந்த சட்டத்தை வந்து 2016 கொண்டு வந்தாங்க. இந்த சட்டம் பிரகாரம் மத்திய அரசாங்கம் கவர்மெண்ட் ஜாபில் 4% ரிசர்வேஷன் கொடுக்குறதா இந்த சட்டத்திலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ப்ரொமோஷனில் 4% இடஒதுக்கீடு கொடுக்கணுங்கிறத தமிழக அரசாங்கம் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், ரொம்ப இம்பார்ட்டண்ட், மாம்பழக்கூழ் தயாரிப்பு வரியை 5% குறைக்க பிரதமர் மோடிக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம். தற்போது இதோட ஜிஎஸ்டி எவ்வளோ பார்த்தீங்கன்னா 12% இருக்குது. இதை 5% குறைக்க வேண்டும் என்கிறத வந்து கோரிக்கை விடுத்திருக்காங்க தமிழக முதலமைச்சர். அண்ட் அதே மாதிரி இந்த மாம்பழக்கூழை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா FSSAI இவங்க வந்து தர நிர்ணயம் பண்ணணும் அண்ட் அதற்கான ரூல்ஸையும் வந்து வெளியிடணும் என்கிறதையும் ஒரு கோரிக்கையாக வச்சுருக்காங்க. தற்போது வந்து பார்த்திங்கன்னா மாம்பழத்தோடைய விலை வந்து ரொம்ப கம்மியாகிட்டு போகுது. எதனால் பார்த்திங்கன்னா மாம்பழத்தை வந்து ப்ரைவேட் கம்பெனிஸ் ஜூஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்காக ஜென்ரலி வாங்குவாங்க. இந்த வருஷம் இது வரைக்கும் அவங்க வந்து கொள்முதல் பண்ணலை. இதனால் மாம்பழத்தோடைய விலை வந்து ரொம்ப கம்மியாக போயிட்டே இருக்குது. இதனால் அதிகமான மேங்கோ வந்து வேஸ்ட் ஆகுது. இந்த சிச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாலேயும் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசாங்கம் ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. சேம் சப்போர்ட்டை வந்து தமிழகத்துக்கும் பண்ண வேண்டும்ங்கிறத முதல்வர் ஸ்டாலின் கேட்டிருக்காரு. தென் நெக்ஸ்ட் ஒன், ஈரான் இஸ்ரேலில் இருந்து மேலும் 1100 இந்தியர்கள் மீட்பு. எந்த ஆப்ரேஷன் பிரகாரம் இவங்களை மீட்பு பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் சிந்து. தென் குஜராத் விமான விபத்து, கருப்பு பெட்டி ஆய்வுக்காக வெளிநாடு அனுப்பப்படாது. இதில் பிளாக் பாக்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. ஏர்பிளைன்ஸில் வந்து பிளாக் பாக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்வெஸ்டிகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த பிளாக் பாக்ஸ் வந்து கண்டிப்பாக தேவையான ஒரு விஷயம். இந்த பிளாக் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 2 டிவைஸ் இருக்கும். ஒன்று வந்து காக்பிட் ரெக்கார்டர். செகண்ட் ஒன் ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டர். இந்த காக்பிட் ரெக்கார்டரை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா பைலட் அண்டு க்ரீவ் மெம்பர்ஸ் வந்து அவங்க பேசுகிற விஷயங்கள் எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்கும். இந்த ரெக்கார்டிங்ஸ் பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா இந்த பைலட்டும் அண்ட் அதே மாதிரி க்ரீவ் மெம்பர்ஸ் வந்து எந்த ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்காங்க, எந்த டிசிஷன்ஸ் எடுத்திருக்காங்க, ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடி என்னெல்லாம் பேசியிருக்காங்க, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இந்த டிவைஸ்லேருந்து கிடைக்கும். செகண்ட் ஒன் ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டர். இந்த ரெக்கார்டர் மூலமாக வந்து அந்த ஃப்ளைட்டோடைய ஸ்பீடு ஆல்டிடியூடு, என்ஜின் பர்ஃபார்மன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டர் மூலமாக கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிவைஸ் தான் இந்த பிளாக் பாக்ஸ். இதை பார்த்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், அமெரிக்காவுடன் இணைந்து F414 ஜெட் என்ஜின் தயாரிப்பு. அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் ஒப்பந்தம் இறுதியாக வாய்ப்பு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் ஆர்கனைசேஷன் இவங்க தான் வந்து இந்த அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்துக்கோங்க. சீனாவில் இன்று SCO மாநாடு, ராஜ்நாத் சிங் பங்கேற்கிறார். ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் இந்த அமைப்புடைய மாநாடு வந்து சைனாவில் நடைபெற போகுது. அண்டு இந்த அமைப்பை வந்து 2001 ஷாங்காயில் வச்சு கொண்டு வந்தாங்க. இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் 9 நாடுகள் இதில் மெம்பர்ஸாக இருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்தியா, ஈரான், கசகிஸ்தான், சைனா, கிர்கிஸ்தான், ரஷ்யா, பாகிஸ்தான், தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான். இந்தியா, ஈரான், கசகிஸ்தான், சைனா, தென் கிர்கிஸ்தான், ரஷ்யா, பாகிஸ்தான், தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான். அண்ட் இந்த அமைப்புடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா பீஜிங்கில் இந்த அமைப்போட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. பீஜிங் இன் சைனா. தென் ஸ்போர்ட்ஸ் நியூஸ். பேட் ஹோம்பர்க் ஓப்பன் டென்னிஸ் போட்டி வந்து ஜெர்மனியில் நடைபெற்றுட்டே இருக்குது. இதை பார்த்துக்கோங்க. தென்
விமான பராமரிப்பு விமான நிலையங்களில் பல்வேறு விதிமீறல்கள் டிஜிசிஏ ஆய்வில் கண்டுபிடிப்பு. இதில் ஒரு அமைப்பை பற்றி சொல்லியிருக்காங்க. ஏஏஐபி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான அமைப்பு. ஏர்கிராஃப்ட் ஆக்சிடெண்ட் இன்வெஸ்டிகேஷன் பியூரோ. இந்த அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன், இந்த மினிஸ்ட்ரி கீழே தான் இந்த அமைப்பு ஃபங்க்ஷன் ஆகுது. இந்த அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா பாரதிய வாயுவன் அதிநியம் ஆக்ட் 2024. இந்த சட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஏர்கிராஃப்ட் ஆக்ட் 1934 இந்த சட்டத்தை ரீப்ளேஸ் பண்ணி தான் இந்த புதிய சட்டத்தை கொண்டு வந்தாங்க. பாரதிய வாயுவன் அதிநியம் 2024 இந்த சட்டம் பிரகாரம் இந்த அமைப்பை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த அமைப்பு தான் பார்த்திங்கன்னா ஏர்கிராஃப்ட் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுன்னா அவங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த அமைப்பை பார்த்துக்கோங்க.